ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரணீத் மம்மி. இன்றைக்கி இந்த வீடியோவில் குழந்தைங்களும் நம்மளும் சேர்ந்து விளையாடுற மாதிரி ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் பற்றி பார்க்கலாங்க. இது நான் ஆன்லைன்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். இதோட ரிவ்யூவும் இதோடைய அன்பாக்சிங் வீடியோவும் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஃபஸ்ட்டு அன்பாக்ஸ் பண்ணும்போது எடுத்த வீடியோங்க. இதை ஒரு 20 டேஸ் பக்கமாக நான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தான் இந்த ப்ராடக்டை பற்றி ரிவ்யூ கொடுத்துருக்கேன். இது கொடுக்கும்போது இந்த மாதிரி தான் சுருட்டி கொடுத்துருப்பாங்க. நல்லா ரவுண்டாக சுருட்டி ஒரு சின்ன பேக்கேஜுக்குள்ளே வச்சு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வெளியில் எடுத்து நாங்கள் இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பார்த்திங்களா, இதே மாதிரி தான் ஓப்பன் பண்ணணும். நல்லா சுருட்டி மடக்கி வச்சுருப்பாங்க. இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு வார்னிங்ஸும் வச்சுருப்பாங்க. அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள். அதில் நிறைய வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏன்னா கிட்ஸ் விளையாட போகிறது இல்லைங்களா, அதனால சில வார்னிங்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. இதை மடிப்பை கலைச்சிங்கன்னா போதும், ரொம்ப ஈஸி தான் இதை ஃபிட் பண்ணுறது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப கசங்கின மாதிரி இருக்குங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப கசங்கி இருக்கிற மாதிரி, என்னடா எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தோணும். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் இதை நல்லா விரித்து கீழே வச்சு வாட்டர் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்கிற எல்லா சுருக்கமும் போயும் அதோட அடிப்பகுதி ரொம்ப நீட்டாக வந்துடுங்க. நான் உங்களுக்கு வாட்டர் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். இது ரவுண்ட் ஷேப்புங்க. பார்த்தீங்கனாலே தெரியும் இது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குங்கிறது. இது பிளாஸ்டிக் கிடையாதுங்க, பிவிசி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் ஆனது. இதை சுற்றி வரும் இருக்கிற அந்த அட்டை மாதிரி கெட்டியாக தெரியுது இல்லைங்களா, அதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. கீழே இருக்குது பார்த்தீங்களா ப்ளூ கலரு, அதுவுமே பிளாஸ்டிக் கிடையாது. இது ஒரு பிவிசி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியலால் இது செஞ்சுருக்காங்க. இது கிட்ஸ் மட்டும் இல்லை, எல்லாருமே விளையாடலாங்க. ஒரு 3 இயர்ஸ் அப்படிலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். 3 இயர் பேபிலேருந்து ஒரு எவ்வளோ பெரிய பேபி வரைக்கும் நீங்கள் இதுக்குள்ளே உட்கார வச்சு விளையாடலாம். ஒரு ஃபேமிலியே விளையாடலாங்க. அம்மா, அப்பா, ஒரு குழந்த, அந்த மாதிரி 3 பேர் இதுக்குள்ளே தாராளமாக விளையாடலாம். 3 குழந்தைங்க 2 குழந்தைங்க இருந்துச்சுன்னா தாராளமாக இதில் நீங்கள் வாட்டர் ஃபில் பண்ணி விளையாடுறதுக்கு வச்சுக்கலாங்க. இந்த வெயில் காலத்தில் பயங்கரமாக வெயிலாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வாங்கி கொடுத்துட்டிங்க அப்படின்னா டெய்லியும் வாட்டர் ஃபால்ஸோ இல்லை வெளியிலையோலாம் டெய்லி நம்மளால் கூட்டிகிட்டு போக முடியாது. இந்த மாதிரி நீங்கள் ஒரு சின்ன ஸ்விம்மிங் பூல் வாங்கி கொடுத்துட்டிங்கன்னா வீட்லேயே வச்சு குழந்தைங்க விளையாண்டுக்குவாங்க. அவங்கள என்கேஜ்டாகவும் வச்சுக்கிறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது ஒரு இன்ஃப்ளேட்டபிள், நீங்கள் மடித்து வச்சுக்கலாம். இதை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு தண்ணியை கமுத்து விட்டுட்டு மடித்து வச்சுக்கலாம். ரொம்ப லைட்டான வெயிட்டு தாங்க, ஹெவியான வெயிட்லாம் இல்லை. ஈஸியாக ஒரே ஆளே இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஒரு ஆளே நான் ஒரு ஆள் தாங்க இதை 20 டேஸாக ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். நான் ஒரு ஆளே இதை விரித்து வச்சுட்டு டியூப் மூலமாக தண்ணி இதில் ஃபில் பண்ணிடுவேன். ஃபில் பண்ணிவிட்டு என்னோடய பேபியை விளையாடுறதுக்கு விட்டுருவேன். விளையாடுற வரைக்கும் நான் பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணிக்குவேங்க. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் குழந்தை இதுக்குள்ளே விளையாடும்போது பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணணும். தண்ணி ஹெவியாக ஃபுல்லாக நீங்கள் நிரப்பிட்டீங்க அப்படின்னா பக்கத்தில் நின்று வாட்ச் பண்ணலாம். இல்லை ரொம்ப தண்ணி இத்தினோண்டு தான் ஊற்றி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் நிற்க வேண்டியதே இல்லை. பட் என்னதான் இருந்தாலும் நம்ம பக்கத்தில் நின்று நம்ம குழந்தைங்கள வாட்ச் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஹார்ஸ் 3 ஹார்ஸ் கரெக்டாக மணி 12 மணி இருக்கும்போது நான் இதை ஃபில் பண்ணி கொடுப்பேன். 1 மணி 2 மணி 3 மணிங்கிற வரைக்கும் விளையாண்டுட்டு 4 மணி அப்போ தண்ணியை கவுத்து விட்டு எடுத்து வச்சுருவேங்க. இதை சுருக்கெல்லாம் போகுது தெரியுதுங்களா, தண்ணி நிறைய அதில் இருக்கக்கூடிய சுருக்கங்கள்லாம் போயிட்டே இருக்குது. தண்ணி ஃபுல்லாக நிறையும் போது அதிலோட சுருக்கங்கள் ஃபுல்லாகவே போயிடும். இது ஆண் குழந்தைங்களா இருந்தாலும் சரி, பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, என்ன குழந்தைங்க வேணாலும் விளையாடலாம். இது ஜெண்டர் டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாதுங்க. இது நீங்கள் வாங்கும்போது உள்ள ஒரு ரிப்பேர் பேட்ச் ஒன்று இன்க்ளூடாக கொடுத்துருப்பாங்க. இது மேக்ஸிமம் எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. சப்போஸ் நீங்கள் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க, ஒரு சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு, குழந்தைங்க யூஸ் பண்ணுறாங்க இல்லைங்களா, சின்ன டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ஒட்டிக்கிறதுக்கு உள்ள ஒரு ஸ்டாப்
ஒரு ரிப்பேர் பேட்சும் உள்ளே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்மால் சைஸ் ஸ்விம்மிங் பூல் வந்து கரெக்டாக 5 ஃபீட் இருக்குதுங்க. நான் 5 ஃபீட்டு தான் இது வந்து வாங்கியிருக்கேன். நீங்கள் 5 ஃபீட் வாங்கினீங்கன்னா தான் ஒரு 2 குழந்தை இல்லைனா 3 குழந்தை ஒரு ஃபேமிலியே வந்து விளையாடுறதுக்கு கரெக்டாகவும் நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்குங்க. இப்போ இது வந்து நீங்கள் ஸ்விம்மிங் பூலாக யூஸ் பண்ணல அப்படின்னா நீங்கள் பேர்ட்ஸுக்கு வந்து தண்ணி வைக்கிறதுக்கு தாராளமாக யூஸ் பண்ணலாம். நான் டெய்லியும் இதில் தண்ணி வந்து ஃபில் பண்ணி வைக்கிறங்காட்டி பேர்ட்ஸுக்கெலாம் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வழியே வர்ற சின்ன சின்ன சிட்டுக்குருவிங்க, குருவி, மைனா எல்லாமே வந்து இதில் தண்ணி குடிச்சிட்டு போகுதுங்க. டெய்லியும் நான் ஃபில் பண்ணி வைக்கிறனால 20 டேஸாக அதுகளும் வேறு வந்துட்டு போகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதை நீங்கள் ஃபிஷ்ஷும் வளர்க்கலாம். இதில் வந்து ஃபிஷ் வளர்க்குறக்கு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஃபில் பண்ணி வச்சு நீங்கள் ஃபிஷ்ஷும் வளர்க்கலாங்க. இதோட வாட்டரை வந்து ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. நீங்கள் தண்ணியெல்லாம் மோந்து அக்கட்டை ஊற்றணுன்னு அவசியமே கிடையாது. இந்த சைடில் அட்டை இருக்குது பார்த்திங்களா, இந்த அட்டையை வந்து லைட்டாக அமுத்தி பிடிச்சிங்கனாலே போதும். கீழே அமுத்துனீங்கனாலே போதும். இதில் இருக்கிற ஃபுல் வாட்டருமே வந்து வெளியில் ஏறிடுங்க. கடைசியில் ஒரு இத்தினோண்டு அடியில் இருக்கிற வாட்டர் மட்டும் உள்ளே இருக்கும். அதை நீங்கள் தூக்கும்போது தாராளமாக இதை வந்து கமுத்து விட்டுட்டு நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சிடலாங்க. தொடர்ந்து ஒரே வாட்டரை ரொம்ப நாளைக்கு வச்சுருக்காதீங்க. இப்போ டெய்லியும் நீங்கள் வாட்டர் வந்து யூஸ் பண்ணுறீங்க, விளையாடுறீங்க அப்படின்னா அந்த அன்னைக்கு நைட் வந்து அந்த வாட்டரை வந்து கமுத்துட்டு அதை ஃபோல்டு பண்ணி வச்சுட்டு திருப்பி அடுத்த நாள் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான வாட்டர் ஊற்றி நீங்கள் வச்சுக்கிறது தாங்க பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா தொடர்ந்து ஒரே வாட்டர் வச்சுட்டே இருந்தீங்கன்னா அதில் வந்து நிறைய கொசுங்க வந்து முட்டை வச்சு அதில் குஞ்சு பொரித்து கொசுக்கள் வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சிடும். செகண்டு நீங்கள் வாட்டரோடு அப்படியே வச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்கள நீங்கள் 24 ஹவர்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. நீங்கள் இல்லாத டைமில் ஓடி வந்து உள்ளே இறங்கிடுவாங்க. அதுதான் அந்த சீட்டில் வந்து மெயினாக போட்டிருந்துச்சு நான் படித்து பார்த்தபோது. நீங்கள் யூஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறமா இதை வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நீங்கள் அப்படியே தண்ணியோடு வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் உள்ளே வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது குழந்தை உங்களுக்கே தெரியாமல் ஓடி போய் அதுக்குள்ளே இறங்கிடுவாங்க. எப்படி விளையாடுறாங்கன்னு தெரியாது, எப்படி வேணாலும் விளையாடலாம், உள்ளே மூழ்கிறதுக்கான அபாயம் இருக்குது இல்லையா. அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை எடுத்து வச்சுறது தான் பெட்டருங்க. நான் 4 o'clock 5 o'clock வந்து டெய்லியுமே யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அதை கமுத்து விட்டுட்டு மடித்து வச்சுருவேன். அப்புறம் நைட் டைம் வந்து இதை யூஸ் பண்ணாதீங்க. வெயில் காலம்னா பகல் டைமில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நைட் டைமில் வந்து தண்ணி வந்து ஜில்லுன்னு ஆயிரும். ஸோ அந்த டைமில் யூஸ் பண்ணிங்கன்னா குழந்தைங்களுக்கு சளி, காய்ச்சல் அந்த மாதிரியெல்லாம் வந்துடும். ஸோ பெஸ்ட்டு ஆஃப்டர்நூன் டைமில் ஒரு 12லேருந்து ஒரு 3 to 4 o'clock வரைக்கும் கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாங்க. என்னோடய பையனுக்கு இது ரொம்ப பிடிச்சிருச்சுங்க. 20 டேஸாக வந்து இதுக்குள்ளே தான் நானும் பிரணீத் 2 பேரும் இதுக்குள்ளே தான் 20 டேஸாக ஒரே ஜாலி தான். உள்ளே நிறைய டாய்ஸ் கொண்டு வந்து போட்டு வச்சுட்டோங்க. என்னென்ன டாய்ஸ்லாம் மிதக்குதோ எல்லா டாய்ஸையும் கொண்டாந்து உள்ளே போட்டாச்சு. போட வெளியே எடுக்க இதே வேலை தாங்க 20 டேஸாக. இந்த ஸ்விம்மிங் பூல் வந்து நான் அமேசான்லேருந்து பர்ச்சேஸ் பண்ணேங்க. நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் உள்ளே போய் செக் பண்ணி பாருங்கள், வாங்கிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.